Morning, students. Today's news. First news. Israel won't hit key Iran gas facility again, Trump. ஸோ நமக்கே தெரியும், தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்ல வார் நடந்துகிட்டு இருக்கு பிட்வீன் ஈரான் ஒன் சைட் அண்ட் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் அலைஸ் ஆன் ஒன் சைட். அப்போ இது வரைக்கும் நடந்த போர் சம்பவங்கள்ல இப்போ ஒரு வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, கேஸ் ஃபீல்ட எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண இஸ்ரேல் வந்து ஈரான்ல சதர்ன் சைட்ல இருக்கிற பார் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஃபீல்ட அட்டாக் பண்றாங்க. ஸோ அந்த டு ரிட்டாலியேட் ஃபார் தட் ஈரான் அட்டாக்டு த யூஎஸ் அலை பேஸ் இருக்கு இல்லையா, எங்க கத்தார், யுஏஇ, குவைத், இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலயுமே கேஸ் ஃபீல்ட பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் நியூஸ். இது வரைக்கும் இருந்தது ஏர் பேஸையோ இல்ல நேவல் பேஸையோ அட்டாக் பண்ணிருந்தாங்க. இப்ப கேஸ் ஃபீல்டு எனர்ஜி சோர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வார் கெட்டிங் இன்டென்ஸ்டு அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நோக்கி போகுது. ஸோ ஈரானோட ரிட்டாலியேஷன்ல நடந்தது எங்கன்னா, கத்தார்ல 20% ஆஃப் குளோபல் எனர்ஜி எக்ஸ்போர்ட் நடக்கிற ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் அந்த ஏரியாவில் அட்டாக். ஸோ இதுல கான்ட்ராஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரெட் சீல இருக்கிற ஒரு ஏரியாவை அட்டாக் பண்றாங்க. ஸோ சவுதி அரேபியா சொல்றாங்க ரெட் சி சாம்ரஃப் ரிஃபைனரி இன் யான்பு அப்படிங்கிறது. ஸோ ஈரான் பெர்ஷியன் கல்ஃப் நார்த்ல இருக்கு, சவுத்ல இருக்கிற ரெட் சீல கோஸ்ட்ல இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்த யான்பு அப்படிங்கிறது. ஸோ யூஎஸ் அசோசியேட்டட் ரிஃபைன் ஃபீல்டு இருக்கிற இடம் தான் அந்த இடம் வந்து சவுதி அரேபியால இருக்கு. ஸோ தேர் வாஸ் a drone hit in that place. ஸோ நம்ம இப்ப பிரிலிம்ஸ் ஆங்கிள் பார்க்க வேண்டியது ரெட் சீயை பத்தியும் பார்க்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பார்ஸ் அப்படிங்கிற கேஸ் ஃபீல்டு, இதுதான் இந்த கேஸ் ஃபீல்டோட இமேஜ். ஸோ இந்த இடம் நேச்சுரல் ரிசோர்ஸ் ரெண்டுமே ஒரே இடம் தான். இப்போ இது வந்து பெர்ஷியன் கல்ஃப் வாட்டர்ஸ் இருக்கிற இடம், இந்த இடம் வந்து ஈரானோட கோஸ்ட், இந்த இடம் வந்து சவுதியோட கோஸ்ட், அதாவது கத்தார் இருக்கு இல்லையா, அந்த கத்தாரோட கோஸ்ட். ஸோ இந்த ரெண்டு இடத்தையுமே கனெக்ட் பண்ற கேஸ் ரிசர்வாயர் ஒண்ணுதான். கேஸ் ரிசர்வாயரோட நார்த் எண்ட்ல ஈரான் வந்து எக்ஸ்கவேட் பண்ணி உள்ள இருந்து ரிசோர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, சதர்ன்ல கத்தார் எக்ஸ்கவேட் பண்றாங்க. ஸோ நேச்சுரல் ரிசர்வ், கேஸ் ரிசர்வ் வந்து ரெண்டுமே ஒரே ரிசர்வ் தான், ஆனா அட்டாக் நடக்கிறது ஒண்ணு மாத்தி ஒண்ணு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெட் சீயை பத்தி நம்ம பார்க்கணும். ரெட் சீயோட பார்டர் கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்கன் கோஸ்ட்ல ஈஜிப்ட், சூடான், எரித்ரியா, டிஜ்பவுட்டி, இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்கன் கோஸ்ட்ல. அந்த அரேபியன் கோஸ்ட்ல இருக்கிறது சவுதி அரேபியா, ஏமன். ஓகேங்களா? இந்த ரெட் சி வந்து கனெக்ட் பண்றது கல்ஃப் ஆஃப் ஏடன். இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் we can reach இந்தியன் ஓஷன். அதே போல இங்க சூயஸ் கனால், இந்த சூயஸ் கனால் மூலமா மெடிட்டரேனியன் சீயை ரீச் பண்ணலாம். அந்த த்ரூ மெடிட்டரேனியன் சி வியா ஜிப்ரால்டர், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜிப்ரால்டர்னு ஒன்று இருக்கும், அந்த ஜிப்ரால்டர் வழியா கனெக்டிங் டு அட்லாண்டிக் ஓஷன். அப்போ மேஜரா இருக்க கேஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே, ஆயிலா இருக்கட்டும், க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், எல்பிஜியா இருக்கட்டும், எல்லாமே டிரான்ஸ்பர் நடக்கிறது யூரோப்புக்கு எப்படி நடக்கும்னா, இந்த ஏரியாவில இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வெளியே வந்து த்ரூ ரெட் சி அண்ட் த்ரூ மெடிட்டரேனியன் சி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜிப்ரால்டர் வழியா யூரோப்பையும் யூஎஸ்ஐயும் ரீச் பண்ணும். இதுதான் ஆக்சுவல் ரூட். இஃப் அட் ஆல் வார் டேக் பிளேஸ், இந்த பிளேஸ்ல வார் ப்ரோக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த டிஜிபவுட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல சப்போஸ் இங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டை பிளாக் பண்ண மாதிரி, ஈரான் பிளாக் பண்ண மாதிரி இந்த இடத்துல பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாரால் பிளாக் பண்ண முடியும்? டிஜிபவுட்டியால பண்ண முடியும், இல்ல ஏமனால பண்ண முடியும். இந்த ஏரியாவை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சுத்தி ஆப்பிரிக்காவை சுத்தி தான் ரீச் பண்ணணும். எங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் ரீச் பண்ணணும். ஸோ அந்த அட்லாண்டிக் ஓஷன்னா யூஎஸ், யூரோப்பை ரீச் பண்றதுக்கு இந்த ஒரு ரூட் தான். இந்த ரூட்னால கிட்டத்தட்ட 10 to 15 days வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த ரூட் வழியா 10 to 15% ஆஃப் குளோபல் ட்ரேட் நடக்குது. ஸோ இந்த ரெட் சியோட பார்டர் கண்ட்ரிஸ், இதுல ஃபால் ஆகிற ரிவர்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ரெட் சி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெட் சி, குளோபல் ட்ரேட் ரூட், ஆல்மோஸ்ட் 10 to 50% ஆஃப் ட்ரேட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ரெட் சி. அது தெரிஞ்சிருக்கணும். எனர்ஜி லைஃப் லைன் பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து ரீச் ஆகணும் இல்லையா, அப்ப ரெட் சி வழியா தான் போகணும். பாபெல் மண்டேப், அந்த சோக் பாயிண்ட் பிட்வீன் ஏமன் அண்ட் டிஜிபவுட்டி. So second news, Iran may let more Indian vessel pass Hormuz Strait. So intense situationல
நம்ம நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 22 ஷிப்புக்கு மட்டும் நம்ம ஒரு லெவரேஜ் வாங்கிட்டோம். ஸோ இந்தியன் ஷிப் வந்து 22 ஷிப் வந்து த்ரூ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கேன் ரீச் இந்தியா கோஸ்ட். அப்போ அந்த 22ல ஆல்மோஸ்ட் 20 ஆஃப் த ஷிப் வார் க்ரூஷியல் ஃபார் எனர்ஜி செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. நம்ம அதை நேற்று பார்த்தோம். அது ஆக்சுவலா அது வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஆனா ரியல் டைம் ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ரியல் டைம் ஃப்ளோ இந்தியன் டிப்ளமேட்டிக் புஷ் செக்யூர்ஸ் பேசேஜ் ஃபார் ஸ்டாண்டர்ட் வெசல் பட் ப்ராசஸ் ரிமைன்ஸ் ஃப்ரெஜைல் அண்ட் ஏமிட் ரீஜனல் டென்ஷன். என்னன்னா ஸோ அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. அதை வந்து லீகலா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, லீகலா அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். 22 vessels, அதுல 20 vessel critical to energy security. ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்ததுல 2 vessels, ஒன்னு சிவாலிக் அண்ட் another one வந்து நந்தாதேவி சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு. அண்ட் இட் கண்டெயின் அபவுட் 92,000 மெட்ரிக் டன் ஆஃப் எல்பிஜி. ஓகேவா, நம்மளோட ஃபுட்டுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ற குக்கிங் ஃபியூவலை ரீச் பண்றதுக்கு இந்த 2 ஷிப்பும் தான் வந்து நமக்கு பெரிய பிளஸ். ஸோ நம்ம இந்த நியூஸை பொறுத்த மட்டும் பிரிலிம்ஸ் ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டியது, which country controls the Persian Gulf? இந்த பெர்ஷியன் கல்ஃபை எந்த கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணும் அக்கார்டிங் டு யூனிக்ளாஸ்? யுஎன்னோட ஓஷன் டெரிட்டோரியல் ஓஷனை வந்து யார் ரூல் பண்ணாங்கிற அப்படிங்கிற ஒரு லா தான் அந்த யூனிக்ளாஸ். அந்த யூனிக்ளாஸுக்கும் இந்த பெர்ஷியன் கல்ஃபுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ பெர்ஷியன் இந்த பிரிலிம்ஸ் ஆங்கிள் பார்டரிங் கண்ட்ரிஸ் நமக்கு ஃபுல்லா தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பெர்ஷியன் கல்ஃப், இங்க இந்த ஏரியா தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். பெர்ஷியன் கல்ஃப் டோட்டல் லென்த் ஆஃப் பெர்ஷியன் கல்ஃப் வந்து 990 கிலோமீட்டர். இதுல இந்த வெஸ்டர்ன் சைடு தான் ஹையஸ்ட் வித் இருக்கிற இடம். இந்த ஹையஸ்ட் வித் இருக்கிற இடம் வந்து 338 கிலோமீட்டர். அண்ட் த லோவஸ்ட் வித் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் இருக்கிறது 56 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து பெர்ஷியன் கல்ஃபோட ஒட்டுமொத்தோட டைமென்ஷன். அது மட்டும் இல்லாம இந்த பெர்ஷியன் கல்ஃபோட டெப்த் 50 மீட்டர்ஸ் தான். 50 மீட்டர்ஸ்னா வெரி ஷாலோ அண்ட் பொல்யூஷனுக்கு அதிகப்படியா வல்னரபிள். ஏன்னா ஆயில் ஸ்பில்ஸ் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான கேஸ் டிரான்ஸ்போர்ட் நடக்கிறதால சம்டைம் ஏதோ எக்ஸ்ப்ளோஷன் நடக்கலாம், இல்லை ஏதாவது லீக்கேஜ் நடக்கலாம். ஸோ பொல்யூஷனுக்கு அதிகப்படியா வல்னரபிளா இருக்கிறது தான் இந்த பெர்ஷியன் கல்ஃப். இந்த பெர்ஷியன் கல்ஃபோட டைமென்ஷன் தெரியணும், மார்ஜினல் கண்ட்ரிஸ் தெரியணும். ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ரீச் ஆக வேண்டிய இடம் கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் த்ரூ அரேபியன் சி அண்ட் த்ரூ இந்தியன் ஓஷன். இதுதான் ஆக்சுவல் ரூட். இப்போ இங்க ஒரு நிமிஷம். ஸோ சாதாரண ஒரு கோஸ்ட் அப்படின்னா இப்ப இந்தியன் ஓஷன்ல இருக்கிற இந்தியாவுக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் உள்ள டெரிட்டோரியல் கிளைம். இப்ப இந்தியன் கோஸ்ட் இப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 12 கிலோமீட்டர்ஸ் வந்து டெரிட்டோரியல் சியா இருக்கும். அதுக்கப்புறம் 24 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டிஜியஸ் ஜோன். கண்டிஜியஸ் ஜோன்னா அங்க இருக்கிற ரிசோர்ஸை எக்ஸ்கவேட் பண்ணிக்கலாம், ரூல்ஸ் மேக் பண்ணலாம், இப்படி இருக்கும். அண்ட் தென் அப் டு 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிறது என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு நார்மல் டெரிட்டோரியல் சீல இருக்கிற ரெகுலேஷன் அக்கார்டிங் டு தி யூனிக்ளாஸ். ஆனா அந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்கிறது லேண்ட் இவ்வளவு பெரிய வாஸ்ட் ஏரியா இல்ல. அந்த பெர்ஷியன் கல்ஃபோட ஒட்டுமொத்த லென்த்தே வந்து ஹையஸ்ட் லென்த்தே வந்து 330 கிலோமீட்டர்ஸ் தான். அப்போ எந்த கண்ட்ரி அதை கிளைம் பண்ணுவாங்கன்னு இருக்கு. ஸோ இந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்றதுக்கு இங்க இடத்துல செமி என்க்ளோஸ்டு, ஸோ அந்த பெர்ஷியன் கல்ஃப் வந்து எந்த ரூல்ஸ்ல உள்ளடக்குவாங்க அப்படின்னா செமி என்க்ளோஸ்டு சி. இப்போ இந்த ஆர்டினரி லாஸ் ஃபுல்லா ஒரு டெரிட்டோரியல் சி எப்படி இருக்கும் ஒரு நார்மலான ஏரியாவுக்கு பொருந்தும். ஆனா அந்த செமி என்க்ளோஸ்டு அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் ரொம்ப குறுகலா இருந்தாக்கா, ஸோ இந்த 200 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற வித் வந்து அதுல செட் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாராமீட்டர் கொடுக்குறாங்க, அதான் செமி என்க்ளோஸ்டு சி. இந்த செமி என்க்ளோஸ்டு சி ரூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதான் சின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கண்ட்ரி ஏ, இந்த கண்ட்ரி பி அப்படி இருக்குன்னா 2 கண்ட்ரிக்கு மேல ஒரு மிட் லைன் டிராப் பண்ணி இந்த ஏரியாவுக்குள்ள ரிசோர்ஸஸ் இவங்க எடுத்துக்கலாம், இந்த ஏரியாவுக்குள்ள ரிசோர்ஸஸ் இவங்க எடுத்துக்கலாம். இதுதான் வந்து செமி என்க்ளோஸ்டு சில அந்த யூனிக்ளாஸ்ல இருக்கிற ஒரு
லீகல் டாக்குமெண்ட்ல இந்த செமி என்க்ளோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பராமீட்டர்ஸ்ல செட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இந்த யூனிகாஸோட செமி என்க்ளோஸ்டு சி லா வந்து அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தாலும் இந்த பார்டர் இஷ்யூஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் கூட இருக்கு. ஈரானுக்கும் கத்தாருக்கும் இருக்கு, ஈரானுக்கும் பஹ்ரைன் இருக்கும். ஸோ ஏற்கனவே ஏரியா ப்ராப்ளம் இருக்கிற இந்த சீக்குள்ள இப்போ மறுபடியும் வார், இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல வந்து ஹையஸ்ட் செலினிட்டி. ஏன் அப்படின்னா வாட்டர் இன்டென்ஷன் த்ரூ ரிவர் வந்து ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பிட்வீன் த இந்தியன் ஓஷன் அண்ட் பெர்ஷியன் கல்ஃப் இஸ் வெரி லோ. அதனால அது மட்டும் இல்லாம ஹையஸ்ட் எவாபரேஷன் இருக்கிறதுனாலையும் ஹையஸ்ட் செலினிட்டி இருக்கிறது சி வந்து அந்த பெர்ஷியன் கல்ஃப். நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கிராஷ் ஓவர் 3% as oil price spikes to 114 a barrel. ஸோ வார் நடக்கிறதுனால ஆயில் மூவ்மெண்ட், க்ரூட் ஆயில் மூவ்மெண்ட் வந்து பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வெளியே வராதனால ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் வந்து ஸ்டாக் பிரைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது எப்படி அப்படின்னா, ஆயில் பிரைஸ் இல்ல, இப்ப ஆயில் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. சப்போஸ் 100 rupees இருக்கிற ஆயில் நாளைக்கு 110 ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆஃப் எவ்ரி கூட்ஸ் வில் பி ஹை. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், ஏன்னா அந்த ஆயில் பேஸ் பண்ணி தான் பொருள் மூவ்மெண்ட் இருக்கு. அப்ப பொருள் மூவ்மெண்ட் வந்து வில் பி ஆடட் டு த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். அப்போ ப்ராடக்டோட பிரைஸ் அதிகமாகும். பிரைஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன்னா ருப்பியோட காஸ்ட் டிப்ரிசியேஷன். அப்படி டிப்ரிசியேஷன் ஆச்சு அப்படின்னா இட் வில் லீட் டு த ஃபால் ஆஃப் சென்செக்ஸ். இப்போ ஒரு மாசமா நடந்திருக்க வார்ல அதோட ஒரு இம்பாக்ட் தான் இந்த சென்செக்ஸ் ஃபால். ஓகேவா? இந்த சென்செக்ஸ் ஃபால் இது வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த அளவுக்கான ஃபால் வந்து இந்த டேட்ல நடந்திருக்கு. இதுதான் நியூஸ். ஸோ இப்போ இந்த சென்செக்ஸ் ஃபால ஹவு த ஆர்பிஐ வில் ஃபேஸ், நம்மளோட எக்கானமிக்குள்ள என்ன மாதிரியான இம்பாக்ட் இந்த சென்செக்ஸ் ஃபால் ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ சம் டேட்டாஸ், மார்க்கெட் ஃபால் வந்து 3%. நிப்டி க்ளோஸ் பண்ணக்குள்ள பாயிண்ட் வந்து 23,000 சம்திங் பாயிண்ட் ஆரம்பிக்கும் பொழுது க்ளோஸ் ஆகக்குள்ள ஈவினிங் வந்து 22,930 பாயிண்ட்ஸ். ஸோ அப்ப குறைஞ்சிருக்கு, ரொம்ப நல்லாவே குறைஞ்சிருக்கு. என்ன ட்ரிகர் ஈவெண்ட் ஃபார் த டிக்ளைனிங் ஆஃப் சென்செக்ஸ் பாயிண்ட்? இந்த ஆயில் சர்ஜ் தான். ஆயில் பிரைஸோட அதிகரிச்சது தான் இந்த சென்செக்ஸ் ஃபாலுக்கானது. ஆயில் பிரைஸ் ரைஸ் வந்து ஆர்டர் பாத்தீங்கன்னா தெரியும், ஆயிலோட பிரைஸ் ரைஸ் ஆகுது, ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல யூஎஸ் எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, rate 3.5 to 3.75%, but signaled high inflation could stimulate further cuts, intensifying the fallout flow. என்னன்னா ரேட் கட், இப்ப யூஎஸ்ல இருக்கிற ஃபெடரல் ரேட், நமக்கு ரெப்போ ரேட் வச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி ஃபெடரல் ரேட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ரேட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒன்ஸ் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? மணி ஃப்ளோ யூஎஸ் எக்கனாமிக்குள்ள அதிகமா இருக்கும். நம்ம அதே சேம் டைம் இந்தியாவுக்குள்ள என்ன இருக்கு? ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, இன்ஃபிளேஷன் அதிகமாயிருக்கு. அப்போ இங்க இருக்கிற கேபிட்டல் வச்சிருக்காங்க இல்லையா ஒரு இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதை விட யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து சேஃப். அப்போ என்ன ஆகும்? இங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லா இவங்களோட ஃபண்ட் எடுத்துக்கிட்டு யூஎஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, கேபிட்டல் ஃப்ளோயிங் ஃப்ரம் இந்தியா டு த யூஎஸ், இதுதான் கேபிட்டல் அவுட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆயில் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுதான். ஆயில் ரேட் இன்க்ரீஸ், ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட், சென்செக்ஸ் ஃபால், இது எல்லாம் சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி கேபிட்டல் அவுட் ஃப்ளோவை இன்டியூஸ் பண்ணிருக்கு. இதுதான் இப்ப நடந்திருக்கிறது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஆர்பிஐயோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கேபிட்டல் அவுட் ஃப்ளோ இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அதுல ஸ்டெப்பா சொல்லணும்னா போர்ட்ஃபோலியோ அவுட் ஃப்ளோ. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்றவங்க அவங்களோட அவுட்புட்டை வெளியே எடுக்கிறது எஃப்டிஐ அவுட் ஃப்ளோ. எஃப்டிஐ என்னன்னா ஒரு கம்பெனி ஆக்சுவல் கம்பெனியை பில்ட் பண்ணி ஆக்சுவல் அசெட்டை வச்சிருக்கவங்க தான் எஃப்டிஐ. அந்த எஃப்டிஐ கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை செல் பண்ணிட்டு with a huge amount of capital they will go back to their country, that is US or other developing nation. ஓகேவா? இவ்வளவு நடக்கும், கேபிட்டல் அவுட் ஃப்ளோ நடக்கும். அடுத்து டெட் அவுட் ஃப்ளோ. இன்வெஸ்டர்ஸ் இப்ப சப்போஸ் ஷேர்ஸ் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்தியாவில் இருக்க ஷேர் பாண்ட்ல,
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணி வித்ட்ரா பண்ணிட்டு யூஎஸ்க்கோ இல்ல ரிட்டர்ன் டு பேரண்ட் கண்ட்ரிக்கோ போயிடுவாங்க. காசஸ் ஆஃப் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ. இப்படி அவுட்ஃப்ளோ ஆகுறதுக்கான ரீசன் என்ன? குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட். நான் சொன்னல யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றது இன்வெஸ்டர்ஸுக்கு அது ஒரு சேஃப் ஹேவன். அதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய பாயிண்ட். அடுத்து எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி, இந்தியாவில் இருக்கிற எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி, கரன்சி டிப்ரிசியேஷன், ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். ஆர்பிஐ இந்த நேரத்தில் எடுக்க வைக்க போற ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கிற சம் ஆஃப் மணி வந்து வெளியாயிடுச்சு அப்படின்னா இங்க லிக்விடிட்டி இல்லாம போயிடும். ஸோ இன் ஆர்டர் டு ரீஸ்டோர் த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஃபாலோஸ். அப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ்ல லிக்விடிட்டியை உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னா ரெப்போ ரேட் கட். ரெப்போ ரேட்னா சென்ட்ரல் பேங்க் வந்து ஷெட்யூல்டு பேங்கோ சம் அதர் பேங்கோ ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறது தான் ரெப்போ ரேட். அப்போ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணா மேஜர் ஆஃப் த மணி வில் கோ டு த ஷெட்யூல் பேங்க் அண்ட் இட் வில் ஃபர்தர் இன்டியூஸ் இன்டு த இந்தியன் எக்கானமி. அப்ப லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேபிட்டல் ஃப்ளோ அதிகமாயிடுச்சுன்னா we have to give the liquidity to the Indian system. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ ரெப்போ ரேட் சொன்னா இல்லையா, அதை மாதிரி பண்ணணும். அடுத்தது ஸ்பெஷல் லிக்விடிட்டி விண்டோ. ஸ்பெஷல் லிக்விடிட்டி விண்டோ அப்படின்னா என்பிஎஃப்சி மூலமாகவும் மக்களுக்கு லோன்ஸ் கிரெடிட்ஸ் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கேற்ற மாதிரி பாலிசி ஃப்ரேம் பண்ணி ஆர்பிஐ வில் influence the scheduled and NBFCs to give away the loan to the peoples. At the forex intervention. So இப்போ இந்தியா ஓவராலா இந்தியாவோட ஸ்டாக்ஸ் செல் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ருபிக்கு டிமாண்ட் எல்லாம் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற யூஎஸ் டாலர்ஸோ இல்ல ஃபாரெக்ஸோ நம்ம செல் பண்ணி நம்ம இந்தியன் ருபியை நம்ம வாங்கிக்கணும். ஆர்டிஃபிஷியலி we have to create the demand of Indian rupee in the international market. So அந்த ப்ராசஸ் பண்ணணும். இது எல்லாம் ஆர்பிஐ will do. Next, unfenced border with Myanmar in focus after arrest of 7 foreigners. Issue என்ன அப்படின்னா இந்தியா மூலமா some foreigners, 6 foreigners யூஎஸோட சிட்டிசன் எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகி இந்தியாவில இருந்து மயன்மாருக்குள்ள என்டர் ஆகுறாங்க த்ரூ போரஸ் பார்டர். அந்த போரஸ் பார்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபெசிலிட்டேஷன் மூவ்மெண்ட். யாருக்காகனா அந்த ஏரியாவில் இருக்க ட்ரைபல்ஸ்க்காக. அந்த லீகாலிட்டியை மிஸ்லீட் பண்ணி ஃபாரினர்ஸ் வந்து மியான்மருக்குள்ள போறாங்க. அந்த மியான்மருக்குள்ள போய் அங்க இருக்க ஆர்ம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போறவங்க தான் இந்த ஃபாரின் நேஷனல்ஸ். தே ஹவ் பீன் கேப்சர்ட் பை என்ஐஏ. அப்போ நம்ம ஃப்ரீ ரெஜிம் மூவ்மெண்ட் கொடுக்கறத மிஸ்யூஸ் பண்ணப்படுது. ஸோ அப்போ நமக்கும் இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இருக்கிற பார்டர் என்ன பார்க்கணும், கண்ட்ரிஸ் ஸ்டேட்ஸ் பார்க்கணும், எவ்வளவு லென்த், போரஸ் பார்டர், ஃப்ரீ ரெஜிம் மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பார்டர் ரேஞ்ச். மியான்மருக்குள்ள பார்டரா இருக்கிறது இந்தியன் ஸ்டேட்ஸ் விச் ஷேரிங் பார்டர் வித் மியான்மர் எதுனா அருணாச்சல், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். அந்த ஏரியா எப்படி இருக்கும்னா ஹில்லி டெரைன், ஃபாரஸ்ட் அண்ட் லார்ஜ்லி போரஸ். ஸோ டோட்டல் பார்டர் கிலோமீட்டர் ஷேரிங் பிட்வீன் இந்தியா அண்ட் மியான்மர் 1643 kilometers. fenced so far 43.75 fenced so far. Only 2.6% of border fenced. இவ்வளவு பெரிய ஃபென்சிங் வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் போடப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவும் மியான்மரும் கம்பைன் ஸ்டேட்டா தான் இருந்துச்சு. ஆக்ட் ஆஃப் 1935 தான் ஃபர்ஸ்ட் மியான்மரை வந்து தனியா வேற ஒரு ஸ்டேட்டை அத்தரைஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் ஃப்ரேம் பண்ண லா ஃபுல்லா மியான்மருக்கும் பொருந்தும். ஸோ அப்போ இந்தியன் யூனியனுக்குள்ள இந்தியன் சப்கான்டினென்ட் கூட இருந்தது தான் இந்த மியான்மர். அப்படி 1935க்கு அப்புறம் தான் பிரிஞ்சு போகுது. ஆனா அங்க இருக்கிற ட்ரைப்ஸ் வந்து மூவ்மெண்ட்டை நம்மளால ஹிண்டர் பண்ணவே முடியாது. அப்படி ட்ரைபல் மூவ்மெண்ட்டுக்காக விட்டு வச்சதுதான் இந்த மியான்மர் பார்டர்ல ஒரு சில லீகல் ப்ரொவிஷன், ஒரு லெவரேஜ் மாதிரி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுதான் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம். இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம்ல என்னன்னா ஆத்தரைஸ்டு எத்னிக் குரூப் பீப்புள் கேன் மூவ் ஃப்ரீலி பிட்வீன் த பார்டர்ஸ். எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னா இதுதான் பார்டர்னு வச்சுக்கோங்க. இங்க இந்தியா, இங்க மியான்மர். ஸோ இங்க ஃபென்ஸ் இல்ல, போரஸ் பார்டர். இங்க இருக்கிற ஒரு பர்சன் மியான்மருக்குள்ள அப் டு 16 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீயா மூவ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற மியான்மர்ல இருக்கிற பர்சன் இந்தியாவுக்குள்ள 15-16 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணி அந்த 6 ஃபாரினர்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சுவலா நம்ம கட்டையில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா இந்த 16 கிலோமீட்டர்ஸ் இருந்ததா 10 கிலோமீட்டர்ஸா கொஞ்சம் 2024ல குறைச்சோம். இப்போ ஃபர்தரா இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி இந்த பார்டரை க்ளோஸ் பண்றதுக்கான சான்சஸ் தான் இப்போ இந்த 6 மெம்பர்ஸை என்ஐஏ கேப்சர் பண்ணிருக்கிறதுக்கு லீட். செக்யூரிட்டி சேலஞ்சஸ். ஸோ அந்த போரஸ் பார்டர்னால இன்சர்ஜென்சி, ட்ரக் டிராபிகிங், ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங், இல்லீகல் மைக்ரேஷன் இது எல்லாமே சாத்தியம் எங்க அந்த போரஸ் பார்டர் மூலமா. இதெல்லாம் தான் சேலஞ்சஸ் கவர்மெண்ட் கோயிங் டு டேக். ஸோ மை மெயின் ஸ்மார்ட் கொஸ்டின், arrest of 7 foreign nationals for illegally entering Myanmar via Mizoram to train armed groups highlights the vulnerabilities along India's unfenced border. So இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, unfenced borderனால வர்ற issues. Analyze the security challenges. அங்க இருக்க security challenges analyze posed by the India-Myanmar border and evaluate effectiveness of measures like free movement regime and border fencing. இதுல ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக் ஆங்கிள் இருந்து கொண்டு போகணும். அங்க இருக்க எத்தனிக் பீப்புளோட ரைட்ஸ் கான்சென்ட் ஹைலைட் பண்ணணும். அண்ட் தென் நம்ம சேலஞ்சஸை எடுத்து வைக்கணும். ஓகேவா? இதை ஃபேஸ் பண்ணி 150 வேர்ட்ஸ்ல 2 பக்கத்துக்கு மெயின்ஸ் எழுதி கொடுங்க, திருத்தி தருவோம். ஓகேங்களா?